வணக்க மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில் February 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பஞ்சாயத்து நடக்குது. என்னன்னா, அடித்த தலைவர் யார் அப்படிங்கிற பஞ்சாயத்து நடக்குது. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த கொலகார குடும்பத்துல உள்ளவங்களையா நீங்க மறுபடியும் தலைவர் ஆக்க போறீங்க அப்படின்னு புது பிரச்சனைய மூட்டி விடுறாரு அந்த பசுபதி. அப்ப அங்க உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கும் ரகுராம் ஐயாவுக்கும் எந்தவித சம்மதமும் இல்ல. அவரு இந்த ஊருக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்களா? எவனோ ஒருத்தன் இப்படி பண்ணதுக்காக ரகுராம் ஐயாவை இந்த பதவியில நிக்க கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப அநியாயம். அப்ப பசுபதி கேக்குறாரு, எவனோ ஒருத்தனா? அவன் யாரு? இவரோட வளர்ப்பு தானே, இவரோட வளர்ப்பு தானே இன்னைக்கு அந்த பேர் வாங்கியிருக்கு. இதை கேட்டதோட நம்ம கதிர், நம்ம ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சிவா நேரா பசுபதியை பார்த்து, இங்க பாருங்க, தேவையில்லாம ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. உங்களுக்கு அண்ணன் பதவியில நிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நீங்க இப்படி பேசுறீங்க. பசுபதி சொல்றாரு, இங்க பாருங்க, என் குடும்பத்துல ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த ரகுராம் குடும்பத்துல உள்ளவங்க. இன்னுமா நீங்க இந்த குடும்பத்தை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்டதோட நம்ம ரகுராம் டக்குன்னு எந்திரிச்சு, இங்க பாருங்க, நீங்க சொன்னதுனாலதான் இத்தனை வருஷமா இந்த பதவியில நான் நின்னுகிட்டு இருந்தேன். இப்ப கூட இந்த பதவியில நீங்க நிக்க கூடாது அப்படின்னு சொன்னா நான் விலகிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. ரகுராம் போனதோட புவனேஸ்வரி அங்க உள்ளவங்களை பார்த்து, பாத்தீங்களா அவரே என்ன முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு. அவருக்கே இந்த பதவியில நிக்கிறதுக்கு மனசு ரொம்ப குறுக்குறுக்குது போல. ஏன்னா அவரால தானே இன்னைக்கு எங்க வீட்டுல உள்ள ஒரு பையன் உயிரை இழந்திருக்கான். அதனால கண்டிப்பா அவரு நிக்க மாட்டாரு. ஏன்னா ரகுராம் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர். அவர் மேல தப்பு வச்சுக்கிட்டு கண்டிப்பா அவர் பதவியில நிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, என்னதான் இருந்தாலும் நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம். ஐயா இந்த ஊருக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க ஒன்னும் ஒரு மனதான் முடிவு எடுக்க போறது கிடையாது. யாராருக்கு ரகுராம் ஐயா பதவியில நிக்கணும் அப்படின்னு தோணுச்சோ அவங்களே வந்துட்டு இந்த ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கட்டும். அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அவரு வீட்டு மேல ஒரு பழி விழுந்திருக்கு, கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த வாட்டி பதவியில நான் நிக்க போறேன் ரகுராமை எதிர்த்து அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, சரிம்மா, உன்னோட விருப்பம், நில்லு, யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்குதோ அவங்க தலைவரா வரட்டும் அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா காதுல வாங்குங்க, அந்த ரகுராமாலதான் இன்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள உயிரோடவே இல்லை. அதனால அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இப்ப ஈஸியா ஜானகியை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி நாளை பின்ன உங்களோட குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் ரகுராம் குடும்பத்தால ஆபத்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மகாலிங்க சொல்றாரு, புவனேஸ்வரி அம்மா, போட்டதும் போட்டீங்க, செம்ம பாயிண்டா தான் போட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா அவங்க இந்த பாயிண்ட யோசனை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கு தக்கன தானே எல்லாமே நடக்குது. புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த வாட்டி பதவியில நான் தான் நிக்க போறேன், நான் தான் ஜெயிக்கையும் போறேன். கண்டிப்பா அந்த ரகுராம் ஜெயிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த ஜானகியோட குடும்பத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் கோவமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. பாட்டி நேரா ரகுட்ட, ரகு என்னப்பா இது இப்படி கோவப்படுற? ரகு சொல்றாரு, இவனால இன்னும் எத்தனை இடத்துல நான் அவமானப்பட்டு நிக்க போறேன்னு தெரியல. அப்ப ஜானகி கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு? சிவா சொல்றாரு, அண்ணன் பதவியில நிக்க கூடாது அப்படின்னு அந்த புவனேஸ்வரி அண்ணனை அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டா. இதை கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த புவனேஸ்வரிக்கு என்னதான் வேணுமா? அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே எல்லாமே கேக்குறீங்க? நம்ம குடும்பத்துல உள்ள ஒருத்தரால தானே அந்த வீட்டுல உயிர் போயிருக்கு. ஜானகி சொல்றாங்க, பத்மா, உண்மை எதுவும் தெரியாம சும்மா பேசாத. பத்மா கேக்குறாங்க, எந்த உண்மை? அதான் ஊருக்கே தெரியுமே, இந்த கதிரால தான் இன்னைக்கு அந்த கார்த்தியே உயிரோட இல்ல அப்படின்னு. இவன் பாட்டுக்கும் நிம்மதியா வீட்டுல சந்தோஷமா இருக்கான். பாவம் அந்த குடும்பம். புவனேஸ்வரிய ஒரு பக்கம் நினைச்சு பார்த்தாலும் ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப நம்ம ரகுராம் நேரா அந்த கதரை பார்த்து, என்னதான் இருந்தாலும் இவன் ஏன் வளர்ப்பாச்சுல்ல, பஞ்சாயத்துல என்ன திரும்பின கேட்டாங்க, இவன் ஏன் வளர்ப்பு தானே,
எப்படி வந்துட்டு ஏன் வளர்ப்பு தப்பா போகும்? அப்படி ஒரு பிள்ளையவே ஒழுங்கா வளர்க்க முடியல, நான் எப்படி அந்த ஊரை பார்த்துப்பேன் அப்படின்னு என்னை கேவலமா பேசுறாங்க. இவனால எந்த அளவுக்கு அவமானப்படணுமோ எல்லாமே பட்டாச்சு அப்படின்ட்டு ரகுராம் கோவமா சொல்ல, இதை கேட்டதோட பத்மா நேரா ரகுராம்கிட்ட, அண்ணா சீக்கிரம் இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இவன் இதுக்கு மேலே இந்த வீட்டுல இருந்தான்னா நம்மளுக்கு தான் ரொம்ப அவமானம். இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்றாரு, கண்டிப்பா ஒரு நாள் நான் நல்ல முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம கதிர் ரொம்ப சோகமா நிக்க, பத்மா நேரா கதிரை பார்த்து, கதிர் நீ இருக்க இருக்க இந்த வீட்டுல பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. ஜானகி பத்மா கிட்ட, இங்க பாரு பத்மா, உண்மை எதுன்னு தெரியாம கதிரை பேசாத. பத்மா சொல்றாங்க, அதான் உண்மை என்னன்னு ஊரு ஃபுல்லாவே பரவி கிடக்கே, நீங்க என்ன உண்மை என்னன்னு தெரியாமன்னு சொல்றீங்க? தனாவோட வாழ்க்கையே போச்சு, அது கூடயா உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு சொந்த பிள்ளைங்களை விட இதுகளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க தங்கச்சி பொண்ணு இந்த வீட்லயே இருக்கணும் அப்படின்னு எல்லாரையுமே நீங்க பகைச்சுக்கிட்டீங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, பத்மா தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கதிர் ரொம்ப கவலைப்படுறாரு, என்னால பெரிய மாமாவுக்கு இன்னும் என்னெல்லாம் அவமானம், பாவம் அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க. அப்ப கதிர் ரூமுக்கு போனதோட தனா நேர கதிரை பார்த்து, கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் கேக்குறாரு, என்ன தனா ஏதாவது வேணுமா? தனா சொல்றாங்க, கதிர் என்னால தானே இவ்வளவு அவமானமும் உனக்கு பேசாப்ல, நான் அப்பா கிட்ட சொல்லிடவா? இத்தனை பேரும் அவமானப்படுறதுக்கு நான் ஒருத்தி மட்டும் அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன். கதிர் சொல்றாரு, இங்க பாரு, மாமா வந்துட்டு எந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். நீ மட்டும் திடீர்னு இப்ப போயிட்டு என் மேலதான் தப்பு அப்படிங்கிறத நீ சொன்னேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா மாமாவால தாங்கிக்கவே முடியாது, அவர் மனசை விட்டுருவாரு. சோ தயவு செஞ்சு மாமா கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு எந்த வகையிலையும் முயற்சி பண்ணாத. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, இல்ல கதிர், அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க, அதுவும் என்னாலதான். மாயாவை அப்பா தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அதுவும் என்னாலதான். இப்ப நீ என் வாழ்க்கையை காப்பாத்திருக்க, அதுவும் அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கார்த்தி உயிரோட தான் இருக்கான், அதை பத்தி மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, அவன் எங்க இருக்கான்னே தெரியலதுனா, இல்லைன்னா அவன் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து மாமாவோட கால்ல வீசுவேன். அப்ப நம்ம தனா சொல்றாங்க, அவன் கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். அப்ப நம்ம கதிர் சொல்றாரு, அது நல்லாவே தெரியும் தனா, இங்கதான் தனா எங்கேயோ அவனை ஒளிச்சு வச்சிருக்காங்க, ஆனா எங்கன்னு தெரியல. அப்ப தனா சொல்றாங்க, ஆமா கதிர் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி மாயாட்ட போயிட்டு, என்னாச்சு மாயா, ஒரே கவலையா இருக்க மாதிரி அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, பெரியம்மா இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப பெரியம்மா முடியும்? பெரியப்பா தான் இந்த ஊருக்கு எப்பவுமே தலைவர், இந்த குடும்பத்துல உள்ளவங்க தான் தலைவரா இருக்கிறாங்க. ஆனா இந்த புவனேஸ்வரி திட்டம் போட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாலே அவகிட்ட இருந்து எப்படி பெரியம்மா தப்பிக்கிறது? அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா கவலைப்படாத, கண்டிப்பா அவளுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சுட்டு. அதே நேரத்துல புவனேஸ்வரி மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, பெரியம்மா அந்த புவனேஸ்வரி தான் ஃபோன் பண்றா. அப்ப ஜானகி போனை வாங்குறாங்க. புவனேஸ்வரி பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்ப ஜானகி கேக்குறாங்க, ஏய் உனக்கு என்ன தாண்டி வேணும்? அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, எத்தனை வருஷம் பகை கொஞ்சம் கொஞ்சமா உன் குடும்பம் அழிகிறத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜானகி. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, உண்மை ஒரு நாள் வெளியில வரும், அன்னைக்கு இருக்கும் உனக்கு. அதுக்கு அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, உண்மை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா நாளைக்கு தலைவர் பதவியில நான் தான் நிக்க போறேன். நான் தலைவர் பதவியில ஜெயிச்சதோட உன் குடும்பத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத மட்டும் பாரு. ஜானகி சொல்றாங்க, நீ திருந்தவே மாட்டியல்ல கடைசி வரைக்கும். புவனேஸ்வரி சொல்றாங்க, எப்படி எப்படி ஜானகி என்னால பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்க முடியும்? இன்னைக்கு நான் நிம்மதி இல்லாம இருக்கேன் அப்படின்னா நீதான காரணம். உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் ஜானகி. நான் மட்டும் தலைவர் பதவியில ஜெயிக்கட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு, எப்படியும் என்னதான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை எச்சரிக்க, ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு புவனேஸ்வரி, ஓவரா ஆடாத, உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் பொழுது உனக்கு சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இது கேட்டதோட நம்ம புவனேஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த ஜானகிக்கு மட்டும் இந்த துமுறு தெனாவட்டு மட்டும் இன்னும் போகல. அவ புருஷன் ஊருக்கு முன்னாடி அவ்வளோ அவமானப்பட்டிருக்கான், அத கூட அவ பெரிய விஷயமா நினைக்கவே மாட்டேங்கிறா. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த பொம்பளையோட திமிரை பத்தி உங்களுக்கு தெரியாது. எல்லாமே இந்த மாயா கொடுக்குற கீ தான், அவ தான் அந்த பொம்பளைக்கே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்றா. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா அந்த மாயா தான் காரணம், அவளையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க,
அந்த கார்த்தி உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையும் கொண்டுட்டு வரீங்க. ஒருவேளை அந்த மாயா கார்த்தியை உயிரோட கொண்டாந்து நிற்க வச்சுட்டா அப்புறம் உங்களுக்கு தான் அவமானம். அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். கார்த்தியை எப்படியும் இன்னைக்கு மட்டும் வேறு எங்கேயாவது அனுப்பிட்டா போதும். அதுக்கு மகாலிங்க சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அவனை ஒரு ரூமில் வச்சுருந்தேன். அப்போ அந்த கதிர் பார்த்துட்டான் தெரியுமா? இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, ஆமாம், அந்த கதிர் பார்த்துட்டான். நேராக போலீஸுக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டான். நல்ல வேளை கார்த்தி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டான். இல்லைன்னா இன்னரும் அவங்கிட்ட சிக்கிரிக்க வேண்டியிருக்கும். இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இதை பற்றி ஏன் என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லலை? மகாலிங்க சொல்கிறாரு, இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்னை திட்டுவீங்க. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இனிமேல் என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. மகாலிங்க சொல்கிறாரு, சரிங்க மேடம், ஆனால் ரொம்பலாம் பிரச்சனை இல்லை. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அப்போ அந்த குருவரனுக்கு சந்தேகம் வந்துருச்சு கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயம். அதுக்கு மகாலிங்க சொல்கிறாரு, ஆமாம், அந்த குருவரனுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. ஏற்கனவே மாயாவுக்கும் ஜானகிக்கும் வேற தெரிஞ்சு போச்சு அந்த கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் கார்த்தி மட்டும் வெளியில் வரக்கூடாது. மகாலிங்க சொல்கிறாரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம். அப்புறமா வந்துட்டு நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி மாயாவை பார்த்து, மாயா, அந்த கார்த்தி விஷயத்தை வச்சு தான் அந்த புவனேஸ்வரி இவ்வளோ வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த கார்த்தி உயிரோடு இருக்கிற விஷயத்த மட்டும் நம்ம நிரூபிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த புவனேஸ்வரியால் எதுவும் பண்ண முடியாது. இவரையும் பதவியிலேருந்து நீக்க முடியாது. அந்த புவனேஸ்வரி தான் சரியான தண்டனையை வாங்கிப்பா. அதுக்கு மாயா சொல்கிறேங்க, பெரியம்மா, ஆமாம் பெரியம்மா, ஆனால் கார்த்தி எங்கே இருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரியலையே. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒன்று அந்த மகாலிங்கத்தோட ரிலேஷன் வீட்டில் இருக்கணும், இல்லை மகாலிங்கத்துக்கு தெரிஞ்ச வீட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த புவனேஸ்வரி பசுபதியோட வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மகாலிங்கம் தான் இப்போ அந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அந்த கார்த்தி இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, ஆமாம் பெரியம்மா, அதை பற்றி நான் யோசிக்காமல் விட்டுட்டேனே. சரி, கதிர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம் அப்படின்ட்டு கதிரை கூப்பிட்றாங்க. கதிர் அந்த இடத்துக்கு வந்ததோட கேட்குறாரு, சொல்லு மாயா, என்னாச்சு? மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு கதிர், அந்த கார்த்தி உயிரோடு இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம நிரூபிச்சிட்டா அதுக்கப்புறம் யாருமே பெரியப்பாவை பதவியில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே முடியாது. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, ஆமாம் மாயா, அந்த கார்த்தி எங்கே இருக்கான்னு தெரியலையே. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவன் எங்கே இருக்க போகிறான்? இப்போதைக்கு அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த மகாலிங்கம் தான். அவனை ஃபாலோ பண்ணால் கார்த்தி எங்கே இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதுக்கு கதிர் சொல்கிறாரு, ஆமாம் மாயா, சரி அப்படின்னு சொல்ல மாயா சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் போயிட்டு அந்த மகாலிங்கத்தோட குடும்பத்தை பார்ப்போம். கண்டிப்பாக அவன் வெளியில் கிளம்புவான். கண்டிப்பாக அந்த கார்த்திக்கு சாப்பாடு தண்ணி கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அவனை பிடிச்சிடலாம். இது கேட்டதோட கதிரும் சரி மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அந்த மகாலிங்கத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஜானகி நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாரு மாயா, அந்த கார்த்தியை சீக்கிரம் கண்டுபிடி. அப்போ தான் நம்மளால் சுலபமாக வந்துட்டு அந்த புவனேஸ்வரியை ஈஸியாக தோற்கடிக்க முடியும். அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா, இன்னைக்கு கண்டிப்பாக பெரியப்பா தான் தலைவர் பதவிக்கு நிற்பார். தான் ஜெயிச்சிட்ட தான் நினச்சிக்கிட்டு இருக்க புவனேஸ்வரி அவமானப்பட்டு நிற்க போகிறா. நீங்கள் வேணும்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. மாயாவும் கதிரும் நேராக மகாலிங்கத்தோட வீட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ மகாலிங்கம் காலையிலே கிளம்பி வெளியில் வராரு. அப்போ மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்குது. புவனேஸ்வரி தான் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மகாலிங்கம் கேட்குறாரு, சொல்லுங்க. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, காலையிலேருந்து கார்த்தி சாப்பிடாம இருப்பான். அவனுக்கு கொஞ்சம் நான்வெஜ்ஜாக வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா பாவம், அவன் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டான். அப்போ மகாலிங்கம் சொல்கிறாரு, இருக்கிறதே திருட்டுத்தனமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், இதில் சோறு ஒரு கேடா? புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன சொன்னீங்க? மகாலிங்கம் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, இதெல்லாம் எனக்கு தேவையா? தேவையில்லாமல் இவங்களோட பிரச்சனையில் தலையிட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கிளம்புறாரு. அப்போ நம்ம கதிர் நேராக மாயக்கிட்ட, கண்டிப்பாக இவன் கார்த்தியை பார்க்குறதுக்கு தான் போவான். மாயா சொல்கிறாங்க, ஆமாம் கதிர் அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த மகாலிங்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. மகாலிங்கம் நேராக ஹோட்டல் போகிறாரு. ஹோட்டல் போயிட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு நேராக அந்த கார்த்தியை பார்க்குறதுக்காக கிளம்புறாரு. அப்போ கதிர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இவன் கார்த்தியை தான் பார்க்க போகிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் மகாலிங்கம் ஒரு வீடு மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு நேராக கார்த்திகிட்ட, இந்தா புடி சாப்பாடு அப்படின்னு சொல்ல கார்த்திக் கேட்குறாரு, என்ன மணி 10 ஆயிட்டு, இப்போ தான் சாப்பாடு கொண்டு வரீங்க? மகாலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாரு, யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துல கொண்டுட்டு வரணும்.
அந்த மாயாவுக்கு ஏற்கனவே ஏன் மேல சந்தேகம் இருக்கு. என்ன ஃபாலோ பண்ணா நீ சிக்கிருவ, நீ சிக்கினா நானும் சேர்ந்து சிக்குவேன். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, சரி சரி ஓகே சாப்பாடை கொண்டாங்க அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் நம்ம கதிரும் அதை ஜன்னல் வழியா பாக்குறாங்க. மாயா சொல்றாங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படி சாப்பிட்றான் பாரு, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு, இவனை விடக்கூடாது. கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, போன வாட்டி நான் மட்டும் போய் அவன் தப்பிச்சுட்டான், இந்த வாட்டி நான் மட்டும் போகக்கூடாது, என்னோட 2 3 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு நேராக கதிர் அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. அப்போ டக்குன்னு கதை உடைச்சிட்டு உள்ளார போகிறாங்க. மகாலிங்கம் அந்த கார்த்தியையும் அந்த கதிரையும் மாயாவையும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. கதிர் ஓட பார்க்குறாரு. டக்குன்னு நம்ம கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கார்த்தியை பிடிச்சிடுறாங்க. மகாலிங்கத்தை பிடிச்சி கட்டி போடுறாங்க. கட்டி போட்டுட்டு கார்த்தியை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மகாலிங்கத்துக்கிட்ட உள்ள ஃபோனையும் பிடுங்கிடுறாங்க, கட்டி போட்டுடுறாங்க. கார்த்தியை கொண்டுட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, கார்த்தி உயிரோடு இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துலையும் ஆணவத்துலையும் இருக்க. அதே நேரத்தில் நம்ம ரகுராம் குடும்பத்தில் வீட்டில் கிளம்புறாங்க எல்லாருமே. பத்மா சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் போவாதீங்க, கண்டிப்பாக உங்களை அவமானப்படுத்துவாங்க. அதுக்கு சிவா சொல்கிறாரு, இங்கே பாரு பத்மா, போகாமல் எல்லாம் இருக்க முடியாது, அவங்க கண்டிப்பாக அண்ணனுக்கு எதிராக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பத்மா சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு நம்பிக்கை இல்லைண்ணா. அப்போ எல்லாரும் போகிறாங்க. அங்கே போனதோட அங்கே புவனேஸ்வரி கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க, இது மாதிரி எந்த அளவுக்கு ரகுராமையாவுக்கு ஓட்டு கிடைக்குதோ அதை பொறுத்து தான் யார் தலைவர் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும். புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஓட்டுக்கணிப்பு எடுக்கிறதுக்கு பதிலாக என்னையவே நீங்கள் தலைவின்னு சொல்லிடலாம். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாய்யா ரகுராமையா, உங்கள் மேலே ஒரு பழி விழுந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக உங்களை இந்த தலைவர் பதவியில் யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க, மன்னிச்சிருங்க, புவனேஸ்வரி அம்மா தான் தலைவி அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சிவாவும் ஷாக் ஆகுறாரு. அதே நேரத்தில் மாயா வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சேரில் உட்கார போன புவனேஸ்வரி எந்திரிக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இத்தனை நாளா கார்த்தி உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி என் குடும்பத்து மேலே கொலைப்பழி போட்டு தானே புவனேஸ்வரி இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கார்த்தி உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிறத நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ புவனேஸ்வரி சிரிக்கிறாங்க, ஏய் எப்படி அவன் உயிரோட வருவான்? அப்போ மாயா சொல்கிறாங்க, போதும் நடிச்சது நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை பார்த்து, கதிர் அவனை இழுத்துட்டு வா. அப்போ கார்த்தியை இழுத்துட்டு வராங்க. கார்த்தியை பார்த்ததோட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரகுராமுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. அப்போ புவனேஸ்வரியும் அதிர்ச்சியாகி திருன்னு முழிச்சிட்டு நிற்க, அப்போ மகாலிங்கமும் பசுபதியும் ஷாக் ஆகுறாரு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா அந்த மகாலிங்கம் எங்கே? பசுபதி சொல்கிறாரு, அதாம்மா எனக்கும் தெரியலை. அப்போ மாயா சொல்கிறாங்க, இத்தனை நாளா இந்த கார்த்தி உயிரோட இல்லை, இதுக்கு காரணம் என் குடும்பம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இது எல்லாமே இந்த புவனேஸ்வரியோட திட்டம் தான், இவங்க தான் என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட எல்லாருமே புவனேஸ்வரியை பார்த்துட்டு, ஏமா நீ இப்படி பண்ண, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ரகுராம் ஐயாவோட குடும்பத்து மேலே இப்படிப்பட்ட ஒரு பழியை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெலைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.